ஈரோட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நான் சொல்லல, யார் சொன்னது? சர்க்காரிய கமிஷன் சொன்னது. அந்த காலத்துல இருந்து அது விஞ்ஞான ரீதியில செய்யறவங்க, பதுக்கி வச்சிருக்கிறோம். இப்போ திமுக காரர்களும் அண்ணா திமுக காரர்களும் ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் செலவு செய்யற மாதிரி அங்கங்க பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு வாக்குக்கு 500 கோடி, அது 500 ரூபாய். தேர்தல் கமிஷன் அவங்க என்னென்னமோ பண்றாங்க, அது பேப்பர்ல வருது, பார்க்கறோம், ஏதோ நடவடிக்கை எடுக்க போறோம் அதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ தேர்தல் கமிஷன் என்ன பண்ணணும்னா, இவங்க பதுக்க வைத்துள்ள பணத்தை பறிமுதல் செய்யணும். மக்கள் கொடுக்கிற அந்த ரகசியமான தகவல்களை அந்த அடிப்படையில் பறிமுதல் செய்யணும். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 நாளைக்கு முன்னால அந்த படை பறக்குமா, அந்த படை பறந்து போய் அதெல்லாம் நினைக்கணும். 3 நாளைக்கு முன்னால கிளீனா கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, கிளீனா முடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த பறக்கும் படை வரும், பறக்காத படை வரும், இப்படியெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா என்ன? எத்தனை தேர்தல்களை பார்த்துருக்காங்க அவங்க. அதனால இப்போ இந்த பறக்கும் படைன்னு சொல்ற தேர்தல் கமிஷன் இவங்க எல்லாமே இப்போ இருந்து செயல்படணும், இன்னையிலிருந்து செயல்படணும் அப்படின்றது என்னுடைய இது.